நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பாவக்காய் வறுவல். பாவக்காய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் லெமனும் கர்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் கடல மாவு, மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிறது பாவக்காய் வறுவல். தேவையானது 3 பாவக்காய் எடுத்திருக்கேன், ஒரு அரை லெமன். எதுக்குன்னா லெமன் என்னென்னா இது கூட மிக்ஸ் பண்ணேன்னா அதாவது கசப்பு தெரியாதுங்கிறதுனால நான் ஒரு அரை இது மட்டும் லெமன் எடுத்திருக்கேன். தயிர் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இது என்னென்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி லேடிஸ்க்கு இந்த யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது காஷ்மீர் மிளகாத்தூள். இது கலர் நல்லா வருங்கிறதுனால நான் கலர் ஆட் பண்ணல, அதனால இந்த மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக சுகர், 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர், கடலை மாவு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் தயிர், லெமன் ஆட் பண்ணிவிட்டு கடலை மாவு, அரிசி மாவு இந்த எல்லா மசாலாவையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வறுத்தெடுக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாவக்காயை அப்படி தனியாக வச்சுருக்கேன். இது கூட ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட்டு, லெமன் நம்ம லைட்டாக அப்படியே புழிஞ்சிக்கலாம். கசப்பு இருக்காதுங்கிறதுனால நான் லெமன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள். ஃபஸ்ட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இதுக்கு என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா பிடிக்குங்கிறதுனால இதுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். சுகர், இப்போது மிளகாத்தூள். அந்த சுகர் வாட்டர் அதை கரெக்டாக அப்படியே விட்டுட்டே வரும், அதனால் நல்லா பிடிச்சிக்கும். அதாவது என்னென்னா பாகக்காயில் நல்லா பிடிச்சிக்கும். அந்த எல்லா இதுவும் மசாலா நல்லா சீக்கிரமாக பிடிக்கிறதுக்காக நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து கடலை மாவு, இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக நம்ம இந்த கர்டில் இருக்கிற தண்ணி இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதும். இந்த தண்ணியை பிசைஞ்சிட்டே வந்தோன்னா அப்படியே அந்த சுகர், அதாவது ஸ்வீட் போட்டதுனால அதனுடைய இதுவும் தண்ணி கரெக்டாக இருக்கும். பதம் கரெக்டாக வர்றதுக்காக நான் தண்ணி ஒரு சின்ன இது கப்பில் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு ஃபஸ்ட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன், அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 1 ஸ்பூன் அரிசி மாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிட்டேன்னா எண்ணெய் ரொம்ப இழுக்காது, அதனால் நான் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி விட்டுட்டோம்னா இப்போ
சிம்மில் வச்சதுனால வெந்துருச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடுமே திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எண்ணெயை வடிச்சிட்டு நல்லா எடுத்துக்கலாம். நான் பாவக்காய் வறுவல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வந்து குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.